பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபிப்பது மாத்திரமல்ல, அதுக்கப்புறமா தேவ சமூகத்துல நம்ம கிரியை செய்யணும், முயற்சி எடுக்கணும். எப்படிப்பட்ட முயற்சி எடுக்கலாம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக, யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். அந்த கடைசி வார்த்தையை பார்த்தீங்களா? வகை தேடினார்களாம். அந்த முன்னாடி பின்னாடி இருக்கிற அந்த வசனங்களை ஒரு 15ஆம் வசனத்திலிருந்து எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள இருப்பாரு, மிகுந்த கூட்டம். ஆனா ஒரு மனுஷனை குறித்து ஒரு சில 4 மனுஷர்களுக்கு ரொம்ப கவலை. அந்த மனுஷன் திமிர்வாதக்காரன், அவனுக்கு ஒரு பொல்லாத வியாதி, பலவீனம். அது நிமித்தம் இயேசு கிறிஸ்துட்ட கொண்டு போனா கண்டிப்பா அந்த மனுஷன் சுகமாவான்னு சொல்லி என்ன செய்யறாங்க? வீட்டினுடைய கூரைய, அதாவது மேல இருக்கிற கூரைய எடுத்துட்டு கட்டில்ல படுக்க வச்சு அப்படியே கீழே இறக்குறாங்க. இயேசு கிறிஸ்துட்ட எப்படியாச்சும் கொண்டு போகணும். இந்த கூட்டத்தின் மத்தியில அவனை நடத்தி கொண்டு போக முடியாது, தூக்கி கொண்டு போக முடியாது. ஏன்னா திமிர்வாதக்காரனா ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்துட்ட எப்படியாவது கொண்டு போய் நிறுத்திட்டோம் அப்படின்னா என்ன செய்வார் ஆண்டவர்? இயேசு சுகப்படுத்துவார்னு சொல்லி அந்த 4 பேர் விசுவாசிக்கிறார்கள். இது நிமித்தம் என்ன செய்யறாங்க? வசனத்தின் கடைசி பாகம், வகை தேடினார்கள். வகை அப்படின்னா எப்படியாகிலும் கொண்டு போகணும், எப்படியாவது நான் இந்த காரியத்தை செய்யணும். இன்னைக்கு நம்ம இததான் செய்ய மாட்டேங்கிறோம், ஜெபிக்கிறோம். 2வது, ஜெபம் பண்ணுகிற காரியத்தை குறித்து நம்ம முயற்சி எடுத்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? பார்க்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். ஜெபிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய முயற்சியும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம முயற்சியே செய்யாம எல்லாம் இயேசு பாத்துக்குவாரு, எல்லாமே அவர் பாத்துக்குவாருன்னு சொன்னோம் அப்படின்னா அதுல ஆசீர்வாதமே இருக்காது. பிரியமானவர்களே, நாம் முயற்சி எடுக்கணும். தேவ சமூகத்துல முயற்சி எடுத்தாதான் கர்த்தர் மிகுதியான பலனை தருவார். சுவிசேஷம் அறிவிக்கிறதுனாலும் முயற்சி எடுக்கணும். இதோ என்ன வேலை செஞ்சாலும் அதுல முயற்சி தேவை, ஜெபமும் தேவை, முயற்சியும் தேவை. அததான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு 3வது காரியம் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், ஜெபிப்பது மாத்திரமல்ல, முயற்சி எடுத்தா கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அந்த மனுஷனை பாருங்க, மீதி இருக்கிற வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி உடனே ஒரு விடுதலை. அந்த கொண்டு வந்த திமிர்வாதக்காரனை தேவன் விடுதலை செய்து அனுப்புகிறார். ஏன்? இந்த 4 பேர் முயற்சி எடுத்தனாலதான் இன்னைக்கு நம்ம பிசினஸ்ல ஆசீர்வாதம் இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறதுல, அடுத்த கட்டத்துல கொண்டு போறத முயற்சி எடுக்கிறது கிடையாது. நம்முடைய பிசினஸ் அப்டேட்ல இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய வேலை ஸ்தலத்துல நம்ம அப்டேட்டா இருக்கோமா? படிப்பின் காரியத்துல அப்டேட்டடா இருக்குமா? ஊழிய பாதையில கர்த்தர் சொல்லுகிற வகையில, அதாவது ஊழியம் என்பது கர்த்தருடையது. அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு நம்ம அப்டேட்ல இருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா தயவு செய்து உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. தேவ சமூகத்துல வகை தேடுங்க, முயற்சி எடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, நமக்கு இந்த மாசம் உனக்கு இன்னது தேவைன்னு அறிந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல, ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், சொல்லப்பட்ட இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதோ திமிர்வாதக்காரனை ஆண்டவரை விடுதலை செய்தீர். எதற்காக? இதோ 4 மனுஷங்க ஆண்டவரை முயற்சி எடுத்ததுனால இன்னைக்கு எங்க வாழ்க்கையிலயும் நாங்க முயற்சி எடுக்கணும்பா. ஜெபிப்பது மாத்திரமல்ல, இதோ உங்க நாமத்தினால நாங்க முயற்சி எடுக்க ஆண்டவரே கிருபை தருவீராக. அந்த முயற்சியை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். தொடர்ந்து அங்கீகரியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, முயற்சிகளை எடுங்க, எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.